உங்கள எப்படி புரியல? செத்ததுக்கு அப்புறம் சில பேரை எரிப்பாங்க, சில பேரை புதைப்பாங்க. இதுல எது கரெக்ட்னு சொல்ற? எங்க ஜாதியில புதைப்பாங்க. ஓ அப்படியா? யோ கான்ஸ்டேபிள், கண்ணமாப்பேட்டை சுடுகாட்டுக்கு போய் ஒரு பொணம் வருதுன்னு சொல்லு. எல்லாருக்கும் 6க்கு 3 குழி வெட்டுவாங்க. இதுக்கு 7க்கு 4 வெட்ட சொல்லு. பத்தாதா? சரி 7க்கு 5 போடுப்பா. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தியே ஒல்லியா தான் இருந்தாரு. நாட்டையே சுரண்டீங்க, அது எப்படா உருண்டையா இருக்கிறீங்க? என்ன முறைக்கிற? ஓங்கி அப்புன்னா குனிடா. எங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட நீ அடி வாங்கினது இல்லல்ல? அவருக்கு கோபம் வந்தது பிச்சிருவாரு. ஓ நல்ல நேரம். அவருக்கு கோபம் வரல, சுற்றுவாரு. அறிவு கெட்டவனே, நடுராத்திரியா போன் பண்றது? நைட் டியூட்டில இருக்கிற தூங்கிட்டு இருப்பான்னு உனக்கு தெரியாது? அட என்ன உடுப்பா, எத்தனை போலீஸ்காரங்க பொண்டாட்டி தொலைக்கு பண்ணிட்டு இங்க தூங்கிட்டு இருக்கானுங்க. யோ, நான் தான் ஏன் பேசுறேன்? ஆண்டவா, தெய்வமே, இறைவனே, சினம் தனிந்து அடியேன் செய்த பிழையை மன்னித்தருள வேண்டும் சுவாமி. சண்முகத்தோட ஆளுங்க பகத்சிங் வீட்டை அட்டாக் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. சிஎம்ஏ போன் பண்ணிருக்காரு. ஸ்டேஷன்ல பாராக்கு நிக்கிற கான்ஸ்டபிளை தவிர மத்தவங்க எல்லாம் பகத்சிங் வீட்டுக்கு பந்தோபஸ்து போங்க உடனே. குயிக். ஓகே சார். ஆல் தி கான்ஸ்டபிள் ஃபாலோ மீ. மெட்டல் ஃபேக்டரி ஓனர் சண்முகத்தோட ஆளுகளால உங்களுக்கு ஆபத்துன்னு சந்தோஷ் போக சொல்லி போன் பண்ணார். மவனே, உன் விதி பாத்தியா? என்கிட்டயே வந்து மாட்டிட்டியடா. பாலிடிக்ஸ்ல நான் ஸ்டேட் லெவல் கிடையாது, சென்ட்ரல் லெவல் சொன்னியே. நீ கரெக்டா தான்டா சொல்லிருக்க. இப்ப நீ சென்ட்ரலுக்கு தான்டா போக போற. என்ன நாயை முடிக்கிற? சென்ட்ரல்னா சென்ட்ரல் ஜெயில தான்டா சொன்னேன். நீட்டா கைய. இருங்க, விலங்காவது நல்ல விலங்க கொண்டாட கூடாது, துருப்பிடிச்ச விலங்க கொண்டாடுறீங்களே. நீயே ஒரு துருப்பிடிச்ச அரசியல்வாதி. உனக்கு இந்த துருப்பிடிச்ச விலங்கு பத்தாதா? ஜெயிலுக்கு போகும்போது கூட உங்க ஜாதி அந்த டயலாக் கூடாதுல்ல? வாடா.